எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோல ரிசப்ஷன் வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வீடியோல முகூர்த்தத்துக்கு என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன சாங்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ முழுசா பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பா நீங்களும் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுடுங்க. நைட் ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ரிசப்ஷன் வேலையே நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளுக்கு ஒன்றும் வேலை கிடையாது, போட்டோ பிடிக்கிற வேலை மட்டும்தான். போட்டோக்கு போஸ் கொடுக்கறதே பெரிய டாஸ்க் இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் ஈன்னு பல்லிழிச்சிட்டே இருக்கணும். சோ அதனால அந்த டாஸ்க் எல்லாம் நைட்டு முடிஞ்சிச்சு. காலங்காத்தால மறுபடியும் எழுப்பிடுவாங்க. மறுபடியும் ஈஎன் வைக்கிறது ஒன்றும் பெரிய டாஸ்க் கிடையாது இந்த வாட்டி. ஏன்னா நம்மள கண்டுக்க மாட்டாங்க இந்த நேரத்துல. முகூர்த்தத்துக்கு தேவையான சாங்கியம் பద్ధதி இதெல்லாம் செஞ்சுன்னு இருப்பாங்க. சும்மா நம்ம அங்க நின்னு அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது தான் நம்மளோட வேலையா இருக்கும். சோ அந்த வேலையெல்லாம் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்க ஒரு ஸ்டிக் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அது நாங்க தெலுங்குல பாலக்கொம்மு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல கேட்காதீங்க ப்ளீஸ். எனக்கு சுத்தமா தெரியாது. இது தெலுங்குலவே சுத்தமா தெரியாது. ஏன்னா நானும் அவ்வளவா இந்த அளவுக்கு டீப்பா யார் கல்யாணத்துக்கு பார்த்தது கிடையாது. வெறும் போட்டோல மட்டும்தான் எங்க தாத்தா ஆயா பண்ணிட்டு இருக்கிறது. போட்டோல மட்டும்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறது. சோ எனக்கு தெரிஞ்சது உங்க கூட ஷேர் பண்றேன். இது நாங்க பாலக்கொம்மு அப்படின்னு சொல்லுவோம். ஆலமரத்தோட இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி காமிச்சேன் இல்லைங்களா? இது தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாமே ஒரு சாங்கியம் மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாமே பூஜை பண்ணிட்டு மண்டபத்துக்குள்ள இன்னொரு மண்டபம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார வச்சு கல்யாணம் பண்ற மண்டபம். அதுக்குள்ள எடுத்துட்டு போய் இதெல்லாம் வைக்கணும். இங்க விநாயகர் கிட்ட இதெல்லாம் பூஜை பண்ணிட்டு அங்க எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இதெல்லாம் பூஜை பண்ண பிறகு அறுவேணு குண்டலு அப்படின்னு சொல்லுவோம். மண் பானையில செஞ்ச இந்த மாதிரி மண் பானைக்கு பூஜை பண்ணிட்டு இதுவும் எடுத்துட்டு போவாங்க. இது எடுத்துட்டு போறது செமையா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் கூட போட்டோல பார்த்ததுதான். இன்னைக்குதான் நான் நேர்ல பாக்குறேன். ஒரே தோத்தியா 2 சைடு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தலைமையில வச்சு அந்த பானை 2 பேரும் அம்மா அப்பா, பொண்ணோட அம்மா அப்பா பையனோட அம்மா அப்பா இந்த மாதிரி 2 பேரும் 2 சைடும் இதே மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே இதுல நடப்பாங்க. செமையா இருந்துச்சு. இது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. கியூட்டாவும் இருந்துச்சு. இவ்ளோ பண்றேன் சீன் போடுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு செமையா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இதெல்லாம் நேர்ல பார்க்கவே எனக்கே தெரியாம என்னையே அறியாம இந்த வார்த்தை எல்லாம் வருது. இதெல்லாம் போட்டோஸ்ல எங்க ஆயா அவங்க பண்றதுதான் பார்த்திருக்கிறேன். இது நேர்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா அதுக்காக தான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் பண்ணிட்டு இதுவும் எடுத்துட்டு போய் மண்டபத்துக்குள்ள வைப்பாங்க. 2 பேரும் ஒரே வாட்டி நடக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் முன்னாடி பின்னாடி நடந்தாலும் ஒண்ணு கீழே விழுந்துடும். சோ அதுக்காக உஷாரா நடந்து போய் இந்த மாதிரி எடுத்துட்டு போய் வைப்பாங்க. இந்த மாதிரி பூஜை பண்ணது எல்லாமே எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்டேஜ் மேல வைப்பாங்க. இந்த சைடு மாப்பிள்ளதும் இந்த சைடு பொண்ணுது வைப்பாங்க. இந்த மாதிரி ஆன பிறகு இவங்க பெரியவங்க சாங்கியம் எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ளை பண்ண வேண்டிய சில சாங்கியம் எல்லாம் இருக்கு. அதுக்காக தான் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். உடம்பெல்லாம் சந்தனம் பூசி இவங்க எல்லாருமே ஒரு வாரியர்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாமே பூஜாரி தான் ரெடி பண்ணுவாங்க. இந்த சாங்கியம் கூட எங்க ஊர்ல சில பேருக்கு மட்டும்தான் இருக்கு. சில பேர் மட்டும்தான் செய்வாங்க. இது எப்படி சொல்லணும்னு தான் தெரியல. நம்ம ஃபேமிலிலவே நிறைய வாரியர்ஸ் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? பழைய காலத்துல அவங்களெல்லாம் நினைச்சு இந்த மாதிரி கும்பிட்டு அதுக்கப்புறம்
கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சரியா சொல்லலைன்னு எனக்கே தெரியுது. ஆனா புரிஞ்சுக்கோங்க. இது வாரியர்ஸ் கும்பிடுறது. இது நாங்க தெலுங்குல வீர்లు మొక్కేది அப்படின்னு சொல்லுவோம். அது போக போக எங்க ஊர்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, வீருలు பதிலு ஈர்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈர்லன்னா தலையில வர பேனு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படியெல்லாம் மாத்திடுறாங்க ஒரு ஒரு வேர்டுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் எல்லாமே சில வேர்ட்ஸ் எல்லாம் மாறிடுது. இப்ப இது 3 பேர் கும்பிடணும். மாப்பிள்ளை கூட பொறந்தவங்க யாராச்சும் இருந்தா அவங்களும் இது பண்ணலாம். இல்லன்னா சித்தப்பா, பெரியப்பா பசங்க இருப்பாங்க இல்லைங்களா? கல்யாணம் ஆகாதவங்க, அவங்க கூட நிக்க வைப்பாங்க. கல்யாணம் ஆகாதவங்க தான் இது கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனவங்கள இதுல எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே சந்தனம் பூசி, இந்த மாதிரி தோத்தி நல்லா சுத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க மாலை எல்லாம் போட்டு. అయ్యో వాటికి పెట్టేస్తాడు మా ఇద్దరు ఏడు పెట్టుండారు ఎవరు పెద్ద సబ్స్క్రైబర్ అని చెప్తానా. இந்த மாதிரி பசங்களை எல்லாரும் ரெடி பண்ணிட்டு சாமி கும்பிட்டு சத்திரத்துலவே இந்த காரியம் எல்லாம் பண்ணுவாங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் ஆலமரம் எங்க இருக்கோ அங்க எடுத்துட்டு போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க. சத்திரத்துல இருந்தே கொஞ்ச தூரத்துலவே ஆலமரம் இருக்கு. அங்க போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரணும். இங்க எல்லாம் பூஜை முடிஞ்ச பிறகு அங்க போயிட்டு மறுபடியும் பூஜை பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதுக்காக தான் இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. బా మ్యాక్ సైడ్ కావాలంట. ஆலமரக்கிட்ட பூஜை எல்லாம் நடந்த பிறகு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை ரெடி பண்ணுவாங்க. அது கூட பூஜாரி தான் ரெடி பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் தோத்தி கட்டினோம்னா அது கலண்டி வந்துடும். அவங்களே ப்ராப்பரா கட்டுவாங்க. அதுக்காக பூஜாரியே மாப்பிள்ளை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணோட தம்பி இல்ல அண்ணா யாராச்சும் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க மாப்பிள்ளையோட கால் கழுவி காலுக்கு பூஜை எல்லாம் பண்ணி எங்க அக்கா உனக்கு கொடுக்குற நல்லா ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாக்குமூலம் வாங்குவாங்க. அதுவும் நல்லாதான் இருக்கும். கால் கழுவுறது கிடையாது, அந்த வாக்குமூலம் வாங்குறது. அதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் பாத்துடுங்க.
అక్షంతలు పెట్టు పోడు మాల్యార్థం అక్షతం నమ అక్షంత పూలి బలపాద్రవ్య నమ మాల్యార్థం పుష్పం నమ సకలారాధం స్వచ్ఛతం నమ ధ్రువంతే రాజ ఇందా ఇందా ఆ కుడి కాలుకి దీనికి ఆ వేలుకై పక్కన వేలికి అట్నే అద్దుకుని లోపల పట్టుకుని నీకు దాన్ని కొంచెం అమ్ముకో అట్టే ఫోటో చూడు పట్టుకో ఫోటో చూడు బామరిదే ఫోటో చూడు పైకి లేనా బాబు అయిందా పైకి కాశీకి పోతున్నానని చెప్పు నువ్వు చెప్పు గట్టిగా చెప్పి సైలెంట్ ఉండండి మా వెళ్ళొద్దండి మా అక్కనిచ్చి అక్కదానే మా అక్కనిచ్చి కాలు గడిగి కన్యాదానం చేయిస్తాము దంపతులుగా కలిసి చెప్పు నిదానంగా కూడా కాశీ విశ్వేశ్వరుని దర్శనం చేసుకోండి తెలుగు వస్తుంది కదా కాశీకి పోయి పెళ్లి చేసుకుని కాశీకి పోతావా ఓకే మర్యాద ఉంగరంగా ఉందా చిన్న ఇప్పుడు 7 నెలలు ఉందా ఇక్కడ మళ్ళీ అక్కడిది సూర టెంకాయ కొట్టి தெலுங்கு புரிஞ்சிருக்காது ஆனா எங்களோட மதர் டங் வந்து தெலுங்குனால தெலுங்குல தான் பேச முடியும். ஸோ அதனால தெலுங்குல தான் ப்ளே பண்ணேன். ஸோ சாரி புரியாதவங்களுக்காக. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு மாப்பிள்ளைய வந்து மண்டபத்துக்குள்ள கூட்டிட்டு வந்துடுவாங்க ஸ்டேஜ் மேல. அதுக்கப்புறம் பொண்ணு கூட்டிட்டு வந்து இந்த சாங்கியம் எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் கூட நான் பேசினா நல்லா இருக்காது, இது இப்படி அது இப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளோ ஒன்றும் புரியாம ஒன்றும் இருக்காது. நீங்களே வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. నిదానంగా కట్టు, టెన్షన్ పడకు. ఆయన నిదానంగా కట్టు, నిదానంగా చూడండి వేసుకో బొట్టు బొట్టు పెట్టు, ముడి పైన పెట్టు. జయ మాలెత్తు జయ.
தாலி கட்டி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி பண்ணுவாங்க. வந்தவங்க எல்லாருமே அரிசி முன்னாடி இந்த மாதிரி 3 வாட்டி ஊத்திட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது எல்லாருமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் ஆட வைப்பாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட தண்ணியில ரிங்கு போட்டு எடுக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அருந்ததி நட்சத்திரம் காமிக்கிறது, இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பண்ணி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமும் ரிங்கு போடாமலே இவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 வாட்டி மாப்பிள்ளை எடுத்தாரு. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு விட்டு கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மாப்பிள்ளை எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பொண்ணுக்காக விட்டுட்டாரு. இதுதான் இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அதுக்காக எல்லாமே விட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை அப்படின்றது இந்த மாதிரி விளையாட்டு ரூபமா சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அருந்ததி நட்சத்திரம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நடுராத்திரிலும் காமிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நட்சத்திரம் வச்சு பார்க்கலாம். நல்லா வெயில் வந்த பிறகு அருந்ததி நட்சத்திரம் காமி அப்படின்னு சொன்னா யாரு பாப்பாங்க? சும்மா அப்படி தெரியுது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கொடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மாப்பிள்ளை ரூம்குள்ள வருவாங்க. மாப்பிள்ளை ரூமு பொண்ணு ரூமு அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா சத்திரத்துக்குள்ளவே. அங்கேயே மாப்பிள்ளை ரூமுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணு ரூமுக்கு போவாங்க. ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் பொண்ணு வீட்டுக்கு போறது அதெல்லாம் அதுக்கப்புறம் நடக்கும். ஆனா ஃபர்ஸ்டே இங்க சத்திரத்துக்குள்ளவே இந்த மாதிரி பண்ணுவாங்க. இங்க வரப்போ நாங்க தங்கச்சிங்க அக்காங்க நாங்க எல்லாம் இருக்கிறோம் இல்லைங்களா மாப்பிள்ளை சைடு. அவங்க எல்லாருமே இந்த மாதிரி நிக்க வச்சு பொண்ணு பேரு மாப்பிள்ளை பேரு சொல்ல வைப்போம். அதுக்கப்புறம் நீ எனக்கு காசு கொடுத்தாதான் உள்ள விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க. பட் எங்களுக்கு காசு கேட்கறதுக்கே தெரிய மாட்டேங்குது. சுத்தமா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என்னவோ அவங்க கொடுத்தது அவங்க தங்கச்சி வாங்கிக்கிட்டு சும்மா விட்டுட்டோம். சும்மா ஒரு பண்ணுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். காசுக்காக எதிர்பார்த்து கிடையாது. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு அன்னைக்கே பர்த்டேவும் இருந்துச்சு. வீட்டுக்கு போனா எல்லாரும் டயர்ட்ல தூங்கிடுவோம். தூங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் வீட்டுக்கு போன பிறகும் இன்னும் நிறைய சாங்கியம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்றதுக்குள்ளவே விடிஞ்சு போகும். அதுல பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுவோமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சத்திரத்துக்குள்ளவே கேக் கட்டிங் வேலையெல்லாம் கூட முடிச்சிட்டோம். பொண்ணுக்கு எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. கேக் கட்டிங் வேலை எல்லாம் முடிச்ச பிறகு வீட்டுக்கு கூட்டிட்டு போயாச்சு. அவ்வளவுதான். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க இல்லைங்களா? முகூர்த்த வீடியோ ஃபுல்லா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஆனா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, தமிழ் தெரியாதனால. சிலது மிஸ்டேக் ஆயிருக்கலாம். எதுவாச்சும் மிஸ்டேக் பண்ணிருந்தா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸு யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸு நிறைய இருக்கும். ஸோ நம்ம சேனல்ல ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அவ்வளவா யாருக்கும் யூஸ் ஆகாது. இது ஒரு ஃபன்னுக்காக எங்களோட ஆச்சரியம் காமிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ண. நீங்க முடிஞ்ச பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். இந்த வீடியோல இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டுங்களா? பாய்.